நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஹீரோயின் ஃபென்டன்ற பொண்ணை பார்த்து காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லி ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சீட்டர்னு கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஃபென்டன் பொண்ணு தான் ஹீரோயினை பார்த்து காப்பி அடிச்சிருப்பா. அந்த விஷயம் தெரியாம கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஹீரோயினை திட்ட ஹீரோயின் மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறா. ஹீரோயின் இப்போ கண்முழிச்சு பார்க்குறப்ப எக்ஸாம் நடந்த அந்த நாளுக்கு ஹீரோயின் ரீபானாயி வந்திருக்கா. அந்த ஃபென்டனால ஒருத்தவங்களை டச் பண்ணுறது மூலியமா அவங்க மனசில் நினைக்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் போன லைஃப்ல ஹீரோயினை காப்பி அடிச்சிருப்பா. இப்பயும் காப்பி அடிக்க ட்ரை பண்றா. ஃபென்டன் ஹீரோயினை டச் பண்ணும்போது ஹீரோயின் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆப்ஷன் சி போடுற மாதிரி நினைக்க அதை நம்பி ஃபென்டன் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆப்ஷன் சியை போட்டுடுறா. ஆனால் ஹீரோயின் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆப்ஷன் சியை போட்டிருக்க மாட்டா, கரெக்டான ஆன்சர்ஸை தான் போட்டிருப்பா. இதனால் எப்பவும் ஹீரோயினை காப்பி அடித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஃபென்டன் இப்போ லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறா. உடனே ஃபென்டன் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் என்னைய பார்த்து காப்பி அடித்து தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா. அவன் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டனால தான் நான் லாஸ்ட் ரேங்க்குக்கு போயிட்டேன்னு ஒரு கதையை கட்ட அதுக்கு எவிடன்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறா. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்து ஃபென்டனோட ஆன்சர் ஷீட் எடுத்து கிழிச்சு போடுறா. அது ஹீரோயின் தான் ஃபென்டன் சொல்ல, ஹீரோயின் அது நான் கிடையாது, நான் யாரையும் பார்த்து காப்பி பண்ணல, ஃபென்டன் தான் என்னை பார்த்து காப்பி பண்ணதுன்னு சொல்கிறா. இவங்க 2 பேரில் யார் சீட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. 2 பேரும் எல்லாரும் முன்னாடியும் ப்ரோக்ராம் போட்டு காட்டணும். ஹீரோயின் போடணும்னு நினைக்கிற ப்ரோக்ராமை ஃபென்டன் போட்டுடுறா. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் ஹீரோயின் முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்ச ப்ரோக்ராம். அதை காப்பி அடிச்சு தான் ஃபென்டன் போட்டிருக்கா. இந்த ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ரோக்ராம். இப்பயும் ஃபென்டன் என்னை பார்த்து காப்பி தான் அடிச்சிருக்கான்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்றாங்க. ஹீரோயின் இந்த ப்ரோக்ராமை அவள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் கிரியேட் பண்ணியிருப்பா. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காட்ட இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபென்டன் தான் ஹீரோயினை பார்த்து காப்பி பண்ணியிருக்கா. அவள் தான் உண்மையான சீட்டர்னு.